السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன்லைன் ஐசிடி பாடத்தொடரில் இரண்டாவது பாட அலகில் 5வது காணொளியில் இருக்கிறோம். முன்னைய காணொளியில் கணினி வன்பொருள்சார் சிறிய தவறுகளை எவ்வாறு திருத்தம் செய்யலாம், என்ன படிமுறைகளை அதற்காக வேண்டி பயன்படுத்தலாம் என்பதை அவதானித்தோம். அதிலே கணினி தொழிற்படாமை, சாவிப்பலகை மற்றும் சுட்டி தொழிற்படாமை, கணினித்திரை அல்லது தெரிவிப்பி தொழிற்படாமை, இந்த 3 வன்பொருள்சார் தவறுகளையும் என்ன படிமுறைகளை பின்பற்றி திருத்தம் செய்யலாம் என்பதை அவதானித்தோம். இன்றைய காணொளியில் இன்னும் சில வன்பொருள்சார் தவறுகளை இனங்கண்டு அவைகளை திருத்துவதற்கு எம்மாதிரியான படிமுறைகளை பின்பற்றலாம் என்பதை கலந்தாலோசிக்கப் போகிறோம். கணினி சார்ந்த தவறுகளை நாம் இரண்டாக பிரிவிட்டோம் மாணவர்களே. வன்பொருள் சார் தவறுகள், மென்பொருள் சார் தவறுகள் என்பதாக. அதிலே வன்பொருள் சார் தவறுகள் சம்பந்தமாகத்தான் முன்னைய காணொளியிலே இந்த காணொளியிலே நாம் அவதானத்தை செலுத்தி வருகிறோம். இந்த காணொளியிலே வன்பொருள் சார் தவறுகளில் ஒலிபெருக்கி தொழிற்படாமைக்கு, அதே போன்று வலையமைப்பு தொழிற்படாமைக்கு எவ்வாறான படிமுறைகளை பின்பற்றி அவைகளை திருத்தம் செய்யலாம் என்பதை அவதானிக்கப் போகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் அபாயம்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்துடன் தொடர்பான சில செயற்பாடுகளின் போது மிக கவனமாக ஆசிரியரின் மேற்பார்வையின் கீழ் தொழிற்பட வேண்டும். மின் வடங்களை பரிசீலிக்கும் போது பிரதான மின் வளங்களை துண்டித்து கொள்ள வேண்டும். கணினி என்பது ஒரு இலத்திரனியல் சாதனம், மின்னால் இயங்கக்கூடியது. அதனால் அதில் வன்பொருள் சார் தவறுகளை திருத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்களுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் நாங்கள் செயற்படணும். 4வது பிரசினமாக நாங்கள் பார்க்கறது ஒலிபெருக்கி தொழிற்படாமை. சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய கணினிகளில் ஒலிபெருக்கி தொழிற்படாமல் இருக்கலாம், இல்லாட்டி தொழிற்படாது போகலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எவ்வாறான படிமுறைகளை நமக்கு பின்பற்றலாம் என்பதை அவதானிப்போம். ஒலிபெருக்கியில் இருக்கக்கூடிய ஒலி கட்டுப்படுத்தி, வால்யூம் கண்ட்ரோல், இதை குறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை முதலில் அவதானிக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் ஒலிபெருக்கி சரியாக கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்குது, ஏனைய அனைத்தும் சரியாக இருந்தும் ஒலி கட்டுப்படுத்தி வால்யூம் கண்ட்ரோலை குறைத்து வைத்திருந்தால் நமக்கு கணினியில் தொழிற்படக்கூடிய அந்த ஆடியோவுடைய வாய்ஸ், இல்லாட்டி அந்த ஒலி கோப்பினுடைய அந்த சத்தம் கேட்காமல் போயிடும். அதனால் அதனை உச்ச அளவுக்கு திருப்பி வைக்க வேண்டும். அப்பொழுதும் ஒலி வரவில்லை எனின் நாங்கள் பின்வரும் படிமுறைகளை பின்பற்றணும். கணினி பணி செயல்முறைமை மூலமாக ஒலியை குறைத்தோ அல்லது செயலிழக்க செயற்பட்டுள்ளதா என்பதை பரிசீலிக்க வேண்டும். உங்களது கணினி திரையின் கீழ் அந்தத்தில் கொள்பணி சட்டகத்தின் வலது அந்தத்திலுள்ள டாஸ்க்பார்ல வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி உருவின் மீது சொடுக்குவதன் மூலம் ஒலி கட்டுப்படுத்தியை பெற முடியும்.
அதிலுள்ள ஸ்லைடர் அதை அங்குமிங்கும் நகர்த்தி ஒலியை குறைக்கவும் கூட்டவும் முடியும். அவ்வாறு ஒலியின் அளவை கூட்டிய பின்னரும் ஒலிபெருக்கி தொழிற்படவில்லை என்றால் அடுத்ததாக சொல்லக்கூடிய படிமுறைகளை கையாள வேண்டும். முதலாவது, நாங்கள் ஒலிபெருக்கியினுடைய வால்யூம் அதை அதிகரிக்கிறோம். இரண்டாவதாக, கணனியில டாஸ்பால வலது அந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வால்யூமே அதிகரிக்கிறோம். மூன்றாவது படிமுறையாக, கணினி ஒலிபெருக்கி ஆகியவற்றை இணைக்கும் வடம் ஒலிபெருக்கியின் தொழில்நுட்பத்துக்கு அமைய வேறுபடும். உங்களது ஒலிபெருக்கி தொகுதி HD ஆடியோ ஹை டெஃபினிஷன் ஆடியோ தொழில்நுட்பத்துடன் கூடியதெனின் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள நிறங்களுக்கு அமைய வடங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். இல்லையெனில் அவற்றை சரியாக இணைத்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலே காட்டப்பட்டிருக்கிறது சவுண்ட் கார்டு ஒலி அட்டைன்னு சொல்லக்கூடியது. அப்போ இது HD ஆடியோ ஹை டெஃபினிஷன் ஆடியோ தட்டி வெளியக ஒலி அட்டை ஒன்றில் இவ்வாறு பல துளைகளை எங்களுக்கு அவதானிக்கலாம். பொதுவாக கணனியில் இருக்கக்கூடிய ஒன்போர்ட் ஆடியோ கார்டு இல்லாட்டி உள்ளக ஒலி அட்டையில் 3 துளைகள் காணப்படும். அதில் பச்சை நிறத்துக்கு காட்சிப்படுத்தக்கூடிய அந்த துளையில் நாம் நம்முடைய ஸ்பீக்கர் ஒலிபெருக்கியை சரியாக இணைத்திருக்க வேண்டும். அதிலே நீல நிறத்துக்கு காட்சிப்படுத்தக்கூடிய அந்த துளையில் லைன் இன் ஒரு ஒலி உள்ளீடை வழங்குவதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அதில் ரோஜா நிறத்தில் காட்சிப்படுத்தக்கூடிய துளையில் மைக்ரோஃபோன் ஒலி வாங்கியை நாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்முடைய ஒலிபெருக்கி சரியாக அந்த பச்சை நிற துளையில் அந்த ஒலிபெருக்கியினுடைய வடம் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். உங்களது ஒலிபெருக்கி ஒலியியல் இலக்கமுறை தெரிவிப்புல தொழில்நுட்பத்துடன் கூடியதெனின், அதாவது ஒப்டிக்கல் டிஜிட்டல் ஆடியோ, ஒரு வடம் மட்டுமே பொருத்தப்பட வேண்டும். அதனை பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரியாக இணைத்து கொள்ள வேண்டும். ஒப்டிக்கல் டிஜிட்டல் ஆடியோ சொன்னால் அந்த ஒப்டிக்கல் டிஜிட்டல் அவுட்னு செல்லக்கூடியதுக்கு அதை நாங்கள் கனெக்ட் பண்ணணும். அநேக ஒலிபெருக்கிகளுக்கு மின் தனியாக வழங்கப்பட வேண்டும். அதிகமான ஒலிபெருக்கிகளுக்கு தனியாக ஒரு கரண்ட் சப்ளை ஒன்று கொடுக்கணும், பவர் சப்ளை ஒன்று கொடுக்கணும். இதற்கென தனியாக மின்வடம் ஒலிபெருக்கியில் பொருத்தப்பட்டிருக்கும். அது மின் குதையுடன் பொருத்தப்பட்டு மின் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை அவதானிக்க வேண்டும். இல்லையேல் மின் வளங்களை ஏற்படுத்த வேண்டும். ஒலிபெருக்குகளை பொறுத்த வகையில் டிரெக்டாக கரண்ட்டுக்கு தொடர்பு படுத்தக்கூடிய இல்லாட்டி பவர் அடாப்டருக்கு தொடர்பு படுத்தக்கூடிய ஃப்ளக் கொண்டிருக்கலாம், அல்லது USB வடம் ஒன்று இருக்கலாம். அப்போ USB வடம் ஒன்று இருந்தால், ஒலிபெருக்கிக்கு மின் வழங்குறதுக்காக வேண்டி USB வடம் ஒன்று இருந்தால், அந்த USB வடத்தை முறையாக கணனியில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும். மேற்படி படிமுறைகளை சரியாக பூர்த்தி செய்யப்பட்ட பின்னால அநேகமாக ஒலிபெருக்கிகள் சரியாக தொழிற்படும். அவ்வாறு இல்லையெனின் எங்களோட ஒலிபெருக்கியில் ஏதாவது பிழை இருக்கிறதா என்பதை அவதானிப்பதற்கு வேறொரு ஒலிபெருக்கியை இணைத்து தொழிற்பட செய்ய வேண்டும். அப்பொழுதும் அது தொழிற்படவில்லை எனின் எங்களுக்கு கீழ் குறிப்பிடப்படுகின்ற படிமுறைகளை பின்பற்றலாம். கணனியில் ஒலிசாதன செலுத்தி ஆடியோ டிவைஸ் டிரைவர் மென்பொருள் சரியாக நிறுவப்பட்டிருக்காவிடின் அம்மென்பொருளை மீள நிறுவிக்கொள்ள வேண்டும், ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கணும்.
அதாவது அதற்காக எங்களுக்கு திஸ் பிசின்றதுக்கு மேலே சொடுக்கி ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்ன்றதுக்கு போயிட்டு இப்போ டிவைஸ் மேனேஜர்னு சொல்லக்கூடிய டயலாக் பாக்ஸ் காட்சிப்படுத்தும். அதில் ஆடியோ டிவைஸ் காட்சிப்படுத்தக்கூடிய இடத்தில் எங்களுக்கு அதில் திருத்தங்களை செய்யலாம். அதற்காக உங்களுக்கு ஆசிரியருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மேற்கூறப்பட்ட படிமுறைகள் அனைத்தையும் சரியாக நாம் பின்பற்றியும் எங்களுடைய ஒலிபெருக்கி தொழிற்படாவிடின் அடுத்ததாக தொழில்நுட்பவியலாளர் ஒருவருடைய டெக்னீஷியன் ஒருவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கணினி வலையமைப்புடன் தொடர்பு படாமை என்ற பிரச்சினையை அடுத்ததாக அவதானிப்போம். பாடசாலையில் கணனி அறை அல்லது கணனி ஆய்வு கூடம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல கணனிகள் இருக்கும். அக்கணனிகள் பொதுவாக வலையமைப்பாக்கப்பட்டிருக்கும், ஒரு வலையமைப்புடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இந்த வலையமைப்பு தொழிற்படாமல் போகலாம். நம்முடைய கணனி வலையமைப்போடு தொடர்பு படாமல் போகலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரியான படிமுறைகளை பின்பற்றலாம் என்பதை அவதானிப்போம். குறிப்பு: கணினி வலை ஆளியிலிருந்து நெட்வொர்க் சுவிட்ச், அதிலிருந்து வரக்கூடிய RJ45 தொடுப்பியுடன் கூடிய வலை அந்த வடம் மூலமாகவே வலையமைப்புடன் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வடத்தினை இணைப்பதற்காக ஈத்தர்நெட் இடைமுகம் உள்ளது. அதாவது பொதுவாக கம்ப்யூட்டர் லேப்களில் சுவிட்ச்னு சொல்லக்கூடிய ஆலின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் அனைத்து கணனிகளையும் நாங்கள் தொடர்பு படுத்தியிருப்போம். ஸோ RJ45 சொல்லக்கூடிய அந்த கனெக்டர் ஊடாகத்தான் அந்த சுவிட்சுக்கு கணனிகள் தொடர்பு படும். அந்த RJ45 கனெக்டர் சரியாக இணைக்கப்பட்டிருப்பதா என்பதை முதலாவது நாம் அவதானிக்க வேண்டும். RJ45 தொடுப்பு சரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை கணனியிலும் பரிசீலிக்கணும். அதே போன்று கணனியிலிருந்து அது போயிட்டு திரும்ப ஆலிக்கு தொடர்பு படக்கூடிய நேரத்தில் அந்த இடத்திலேயும் அந்த தொடர்பு சரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை அவதானிக்க வேண்டும். அவ்வாறு சரியாக தொடர்பு பட இல்லை என்று சொன்னால் மீண்டும் அதை கலட்டி தொடுப்பினை மேற்கொள்ள வேண்டும். சரியாக தொடுக்கப்பட்டால் அது ஈத்தர்நெட் துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மின்குமிழ் ஒன்று ஒளிரக்கூடியதாக எங்களுக்கு காணலாம். பச்சை நிறத்துக்கு ஒளிரக்கூடியதாக அடையாளம் காணலாம். அப்போ இந்த வரைபடத்தில் RJ45 தொடுப்பி, அதே போல் கணனியில் அந்த தொடுப்பியை நாங்கள் தொடுக்கக்கூடிய இடைமுகத்தை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. மேற்படி படிமுறையை கைக்கொள்ளும் போது வலையுடன் இணைப்பு நிகழவில்லை என்றால் உங்களது கணனி திரையில் கீழ்ப்பகுதியில் உள்ள கொல்பணி சட்டகம் டாஸ்க்பா அல்ல வலது பக்கத்தில் உள்ள கணினி உருவின் மீது சுட்டியை வைத்து வலது பொத்தானை சொடுக்கினால் அதிலே கிடைக்கப்பெறக்கூடிய ட்ரபிள் ஷூட் ப்ராப்ளம்ஸ் என்பதை சொடுக்க வேண்டும். இதன் போது பணிசெயல் முறைமை மூலமாக தவறு இனங்கண்டு அந்த வலையமைப்புள்ள தொடர்பை சீராக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஸோ இந்த படிமுறையை இரண்டாவதாக நாம் செயற்படுத்த வேண்டும். குறிப்பு: கணினியை வலையுடன் இணைக்கும் போது வடங்களுக்கு மேலதிகமாக பல விடயங்கள் வடிவமைப்பு கன்ஃபிகரேஷன் செய்யப்பட வேண்டும். இதனை கட்டளை கணக்குடன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் வழியினூடாகத்தான் பிரவேசித்து மேற்கொள்ள முடியும்.
ஆகவே அமை வடிவாக்கத்தினை மேற்கொள்வதற்கு ஆசிரியரின் உதவியை பெற வேண்டும். அப்போ இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஐபி அட்ரஸ், கணனிகளுக்கு ஐபி அட்ரஸ் வழங்குறது, அதே போல் அதில் சப்நெட் மாஸ்க், இவ்வாறு கன்ஃபிகரேஷன் அமை வடிவமைப்பு விடயங்கள் இருக்குது. இதுக்கு ஆசிரியருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வாறு கணினியில் ஏற்படக்கூடிய வன்பொருள் சார் தவறுகளை நமக்கு திருத்தம் செய்யலாம். இன்று நாம் ஒலிபெருக்கியில் ஏற்படக்கூடிய தவறுகளை இல்லாட்டி ஒலிபெருக்கி தொழிற்படாமை என்ற தவறை எவ்வாறு திருத்தம் செய்யலாம், கணினி வலையமைப்புடன் தொடர்பு படாவிட்டால் என்ன மாதிரியான படிமுறைகளை பின்பற்றலாம் என்பதை அவதானித்தோம். அதோடு தொடர்பான ஒரு பயிற்சியை அடுத்ததாக நாங்கள் செய்வோம். கணினி சார்ந்த தவறுகளை 2 வகையாக பிரிவிடலாம். அவை யாவை? கணினி சார்ந்த தவறுகளை எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். அவை என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கணினி சார்ந்த சிறிய தவறுகளை இனங்கண்டு திருத்தம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முறைகள் 3ஐ குறிப்பிடுக. கணினின்றது ஒரு இலத்திரனியல் சாதனம், மின்னோடு இயங்கக்கூடிய ஒன்று. அதில் தவறுகளை இனங்கண்டு திருத்தக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான படிமுறைகளை, பாதுகாப்பு உத்திகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று 3 முறைகள் குறிப்பிட சொல்லிக்கிறாங்க. கணினிக்கு புற சாதனங்களை இணைக்கும் 3 துறைகளை குறிப்பிடுக. கணினிக்கு புறச்சாதனங்களை இணைக்கிறதுக்கு பல துறைகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த துறைகளை குறிப்பிட சொல்றாங்க. அத்துறைகளுக்கு பொருத்த முடியுமான சாதனங்கள் 2 வீதம் தருக. அத்துறைகளுக்கு பொருத்த முடியுமான சாதனங்கள் 2 வீதம் கேட்கப்பட்டிருக்குது. உதாரணமாக நாங்கள் எடுப்போம் விஜிஏ துறை, இல்லாட்டி காணொளி துறை, வீடியோ துறைன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த வீடியோ துறைக்கு எங்களுக்கு மொனிட்டர் கணினித்திரை, ப்ரொஜெக்டர் பல்லூடக எரிவை, ஸ்மார்ட் டிவி செல்லக்கூடிய 3 சாதனங்களையும் இணைக்க முடியும். இவ்வாறு 3 துறைகளை குறிப்பிட்டு அத்துறைகளுக்கு பொருத்த முடியுமான சாதனங்கள் 2 வீதம் எழுதப்படணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கணினி சார்ந்த வன்பொருள் தவறுகளை எவ்வாறு திருத்தம் செய்யலாம் என்பதை இந்த காணொளியில் அவதானித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக போடுங்க. தொடர்ந்தும் இம்மாதிரியான வீடியோக்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏனைய மாணவர்களும் இதனூடாக பயனடைவதற்கு இந்த வீடியோ லிங்கை உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம், இமோ போன்ற சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.